107 108 வந்து ஜுரம் வந்து ஒரு ஹைப்பர் பைரக்சியான்னு சொல்லுவோம். பவுடர்ன்றது வந்து டால்க்குன்னு சொல்லுவோம். டால்க்குன்றது வந்து ஒரு ஜென்ரலாகவே பவுடர் வந்து குழந்தைங்களுக்கு அப்ளை பண்ணுறது நல்லது கிடையாது. ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் கரெக்டாக ஆன்டி ஃபங்கல் ட்ரீட்மெண்ட் தான் பண்ணணும். நம்ம அது க்ரீமாவோ இல்லை மாத்திரையாவோ எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அதுக்கு அது மாதிரி ட்ரீட் பண்ண முடியும். முகத்தில் நிறைய இருக்கிறது வந்து சேர்ந்து அப்புறம் அங்கேருந்து எங்கெங்கெல்லாம் சொல்லிடுவாங்களோ அங்கெல்லாம் வரலாம். அந்த பரங்க்ளோசிஸ் சொல்கிறது அதுதான் மெயினாக. அதுக்கான ப்ராப்பர் ஆன்டிபாக்டீரியல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். இது வந்து டைஃபாய்டு வந்து ரொம்ப பெரிய வியாதி தான் பேசிக்கலி. ஏன்னா ஒன்ஸ் வந்து வேக்சின் போடாத குழந்தைங்களுக்கோ இல்லை வேக்சின் போடாத இண்டிவிஜுவலுக்கோ வந்துச்சு அப்படின்னா சார், இந்த யூரினரி இன்ஃபெக்ஷன் பற்றி மக்களுக்கு பெரிய அளவில் விழிப்புணர்வு இருக்கா அப்படின்னு தெரியல. அது சீரியஸானதா இல்லை வந்து அது ஒரு சாதாரணமான விஷயமா சார்? யூரினரி இன்ஃபெக்ஷன் ரொம்ப சாதாரணமான விஷயம். அது சீரியஸாகவும் ஆகலாம். குடிக்கிற கூல்ட்ரிங்க்ஸ் வந்து நம்ம உடம்புக்கு வந்து நல்லது பண்ணலன்றது நமக்கு தெரியும் கண்டிப்பாக. அது ஹைட்ரேஷனை கூட ஏன்னா வீட்டில் இருந்தாலே டிவி பார்க்குறது மொபைல் பார்க்குறது தான் வந்து அடுத்த வேலைன்ற மாதிரி ஆயிடுச்சு. நிறைய குழந்தைகள் வந்து ஸ்பீச் டிலே வருது, ஆட்டிசம் வருது, அவ்வளோ குழந்தைகள் பார்க்குறாங்க. டாக்டர் இன்டர்வியூ சேனல் வியூஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் வில்சன். நம்ம சேனலில் வந்து நாமே போய் டாக்டர்களை நேரடியாக சந்தித்து மக்கள் சார்பாக கேள்விகளை கேட்டு மக்களுக்கு தேவையான மிக நல்ல மருத்துவ குறிப்புகள்லாம் வழங்கிட்டு இருக்கிறோம். உங்களுடைய ஆதரவும் பெரிய லெவலில் இருக்குது. உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. நம்ம இப்போ இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா சென்னை கோடம்பாக்கம் ரங்கராஜபுரத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீகுமரன் குழந்தைகள் நல மையம். இங்கே வந்து குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் சுபாஷ் சந்திரபோஸ் இந்த வீடியோவில் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க. சார் வந்து 15 வருஷமாக வந்து குழந்தைகளுக்கான சிகிச்சையை வந்து மேற்கொண்டுட்டு வர்றாங்க. இந்த வீடியோவில் நம்ம பேச போகிற விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த கோடை காலத்தில் குழந்தைகளுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன, குழந்தைகளுக்கு அந்த பிரச்சனைகள் வராமல் தடுப்பது எப்படி, ஒருவேளை அந்த உடல்நல பிரச்சனைகள் ஏதாவது வந்தால் அதை வந்து எப்படி வந்து நம்ம மேற்கொள்வது அப்படிங்கிறத பற்றிலாம் இந்த வீடியோவில் தெளிவாக பேச போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. டாக்டர் வணக்கம். டாக்டர் வணக்கம். டாக்டர், இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்கவுமே வெயில் வந்து ரொம்ப கடுமையாக இருந்துட்டு இருக்குது. குறிப்பாக தமிழ்நாட்டில் ஈரோடு போன்ற மாவட்டங்களில், இன்னும் பல மாவட்டங்களில் வெயில் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து அதிகமாக இருந்துட்டு இருக்குது. பொதுவாக மக்கள் வந்து வீட்டில் இருக்க முடியல, சிட்டியில் இருக்க முடியல அப்படின்னா ஊட்டி கொடைக்கானல் பார்த்து போவாங்க. ஆனால் ஊட்டியிலேயே வந்து வரலாறு காணாத வெப்பம் பதிவாயிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரியான மிக அதிகமான வெப்பம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து தாய்மார்களுக்கு பெற்றோர்களுக்கு தன்னுடைய குழந்தைகளை பார்த்துக்கிறது மிகப்பெரிய சவாலாக இருக்குது. பொதுவாக இந்த மாதிரி கோடை காலங்களில் குழந்தைகள் எதிர்கொள்ளக்கூடிய உடல்நல பிரச்சனைகள் என்ன டாக்டர்? ஆமாம், கரெக்டாக சொன்னீங்க. வெயில் காலமோ மழைக்காலமோ குழந்தைகளுக்குன்னு தனித்தனியாக ஒரு செட் ஆஃப் ஒரு பிரச்சனைகள் வரதான் செய்யும். ஓகே. இப்போ வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து குழந்தைங்களுக்கு வந்து தோல் ரிலேட்டட் பிரச்சனைகள், நம்ம நிறைய வேர்க்கிறதுனாலையும் சன்லைட் டைரெக்டாக படுறதுனாலையும் ஒரு சில பிரச்சனைகள் வரலாம். ரெண்டாவது முக்கியமான பிரச்சனை வந்து வயிறு ரிலேட்டட் பிரச்சனைகள். ஏன் அப்படின்னா வெயில் காலத்தில் நமக்கு தண்ணியோட தட்டுப்பாடு நிறைய இருக்கும். அதனால் சுத்தமின்மை நிறைய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் குழந்தைகள் வந்து அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. எல்லா இடத்துலையும் கை வைப்பாங்க, அப்படியே வாயில் வைப்பாங்க, விளையாட போவாங்க, ஒரு பால் எடுத்து விளையாடுவாங்க, அப்படியே விளையாட்டு வந்து வீட்டில் வந்து எதாவது சாப்பிடுவாங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய தண்ணி ரிலேட்டட் பிரச்சனைகளால வயிறு ரிலேட்டட் பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்க. ஸோ இது 2 தான் மெயின் விஷயங்கள். இது இல்லாமல் நமக்கு வெயில்னால டைரெக்டாக வர ஒரு சில ஹீட் ஸ்ட்ரோக் மாதிரியான விஷயங்கள் வந்து இன்ஃபேக்ட் வந்து ஈரோடு நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அந்த மாதிரி இடத்துல வந்து நிறைய அடல்ட்ஸ் இப்போ பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. 107 108 வந்து ஜுரம் வந்து வர ஆரம்பிச்சு, ஹைப்பர் பைரக்சியான்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இது வரைக்கும் நம்ம ஏரியாலலாம் பார்த்ததே கிடையாது. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய வர ஆரம்பிச்சிச்சு. அது வந்து குழந்தைங்களுக்கு வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் வந்து முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும். ஓகே டாக்டர். இப்போ நம்ம வந்து தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அதில் குறிப்பாக எந்த மாதிரி பிரச்சனைகள் அதிகமாக வரும் டாக்டர்? நம்ம தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை நமக்கு ஆப்வியஸ்லி தெரியும். சின்ன வயசுலேருந்து நம்மலாம் வந்து குழந்தையாக இருக்கும்போது தெரிஞ்சிருக்கும், வெயிலில் விளையாட ஆரம்பிச்சோன்னா வேர்க்குரு வர ஆரம்பிச்சிருக்கும். அந்த ப்ரிக்லி ஹீட் வேர்க்குருன்றது ரொம்ப ரொம்ப காமனான ஒரு விஷயம். அது நம்ம வெயிலில் விளையாடல அப்படின்றது சம்மந்தம் இல்லாமல் கூட இந்த டெம்பரேச்சர்னாலே கூட நமக்கு வந்து நார்மலாகவே வந்து போடுற துணியோட குவாலிட்டி இதுலேருந்து எல்லாத்தையுமே சேர்ந்து நமக்கு நிறைய வேர்க்குரு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டாவது முக்கியமான பிரச்சனைகள் வந்து இந்த வேர்க்குரு வர்றது ப்ளஸ் வேர்க்கிறது. இதனால் வந்து குழந்தைங்களுக்கு நிறைய உடம்புல இச்சிங் வரலாம், அரிப்பு வரலாம். ஏன்னா வேர்க்குரு வந்து அது வந்து உப்பு தான். ஆப்வியஸ்லி அந்த வேர்வை வந்து உப்பு தண்ணி தான். அது அந்த உப்பு உடம்புல சேர அரிப்பு வந்து நிறைய வர ஆரம்பிக்கும். மூணாவது வந்து நம்ம இடுக்குகள், தோல் இடுக்குகளில் இந்த கை ஃபோல்டில், நம்ம தை ஃபோல்டில் இந்த மாதிரி இடத்துல வேர்வை செய்கிறதுனால என்ன ஆகலாம் அப்படின்னா ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம். சரி. அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வர ஆரம்பிக்கும்போது திரும்ப அரிக்கிறது ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து தோல் வந்து நமக்கு அந்த இடத்துல ஓப்பன் ஆகி அந்த இடத்துல புண் வரலாம். இந்த மண் ரிலேட்டட் பிரச்சனை, மண்ணில் விளையாடும்போது, வெயில் காலத்தில் மண்ணில் விளையாடும்போது நமக்கு வந்து இந்த ஸ்கின் ரிலேட்டட் இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம். ஸோ சொறி சிரங்கெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, நமக்கு சின்ன வயசில் சொல்லியிருப்போம். அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய வரலாம்.
ஸோ தோல் ரிலேட்டட் பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தலையிலேருந்து கால் வரைக்கும் இந்த மாதிரி எந்த பிரச்சனை வேணால் வரலாம் குழந்தைங்களுக்கு. சரி டாக்டர், இந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு பெற்றோர்கள் என்ன கவனமாக இருக்கணும்? வேர்க்குரு மாதிரி பிரச்சனைகள் வராமல் இருக்கிறது கண்டிப்பாக தோல் ரிலேட்டட் பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு மெயினாக நம்மளுடைய தோலோட பராமரிப்பு ரொம்ப முக்கியம். தோலோட பராமரிப்புனா ஒரு நாளைக்கு 2 தடவை குளிக்க வைக்கலாம். நார்மலான தண்ணி ரூம் டெம்பரேச்சரில் குளிக்க வைக்கலாம். குழந்தைங்களுக்கு வந்து சுடு தண்ணின்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் தொட்டால் அது வந்து சூடாவோ இல்லை சில்லுனோ இல்லைனா கூட பரவாயில்ல, அந்த தண்ணியில் டெய்லி 2 வாட்டி குளிக்க வைக்கலாம். ரெண்டாவது தின்னான கதர் மாதிரியான ஒரு காட்டன் மாதிரியான துணிகளை வந்து போடுறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அது வந்து முதல்ல தோலுக்கும் நல்லது, ரெண்டாவது வேர்வை நல்லா உறிஞ்ச ஆரம்பிக்கும். நம்ம ரொம்ப சிந்தட்டிக்கான விஷயங்கள் போட்டோம் அப்படின்னா அதனால் ஈஸியாக நிறைய வேர்க்குரு வர ஆரம்பிக்கும். அண்ட் வேர்க்குரு அரிப்பு இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது அது இம்மீடியட்டாக ஃபஸ்ட்டு டைமே பார்த்து அதை நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா அது ஜாஸ்தியாகவும் பார்த்துக்கலாம். இந்த வேர்க்குருவே வந்து இருந்து சொரிய ஆரம்பித்தாங்க அப்படின்னா அதனால் அதில் இன்ஃபெக்ஷன் வர ஆரம்பிக்கும். ஸோ அதனால் இனிஷியல் டைம் வேர்க்குரு வரும்போதே அதுக்கான ஆலோசனை பெற்று அதுக்கு ஒரு சில லோஷன்ஸ் கொடுப்பாங்க. பவுடர்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு சில லோஷன், கேலமின் லோஷன் மாதிரி கொடுப்பாங்க. அரிப்பு வராமல் இருக்கிறதுக்கு ஒரு சில லோஷன் கொடுப்பாங்க. அதெல்லாம் நம்ம அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக வேர்க்குரு வராமல் இருக்கும். அண்ட் வேர்க்குருவால் வர பிரச்சனைகளை வந்து அவாய்ட் பண்ணலாம். சரி சார், வேர்க்குரு வந்ததுன்னா அதுக்கெல்லாம் வந்து மருத்துவரை சந்திக்கணுமா? நார்மலாக மருத்துவரை சந்திக்கணும் இல்லை. இப்போ நார்மலாக ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை எதுக்காக சந்திப்பீங்க, இல்லை 2 மாதத்துக்கு ஒரு சந்திப்பீங்க. வேர்க்குரு வந்தால் என்ன பண்ணுறது, அதுக்கு ஏதாவது லோஷன் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம எழுதி வாங்கிக்கலாம். அட்லீஸ்ட் ஓகே, வேர்க்குருக்காக போய் டாக்டர் பார்க்கணுமான்றது அவசியம் இல்லை. வேர்க்குரு வர ஆரம்பிச்சிச்சு, இதை தோலில் வந்து நார்மலாக இருக்கிறத விட ஜாஸ்தியாக இருக்க பிரச்சனை, அரிக்குது, இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் அதுக்கு கண்டிப்பாக பார்க்கலாம். ஏன்னா ஆரம்பிக்கும் போதே அதை தடுத்தோம் அப்படின்னா அதை கம்மியாக்கணும் அப்படின்னா அதனால் ஒரு அடுத்தடுத்த பிரச்சனைகள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ண முடியும். ஓகே சார், பொதுவாக வந்து மக்கள் வந்து குழந்தைகளுக்கு வேர்க்குரு வந்ததுன்னா அதிகமான பவுடர் அள்ளியில் போடுவாங்க இல்லையா? அது ஓகேவா? அது ஓகே இல்லை ஆக்சுவலி. சரி, ஏன்னா பவுடர்ன்றது வந்து அந்த டால்க்குன்னு சொல்லுவோம். டால்க்குன்றது வந்து ஒரு சில கெமிக்கல்ஸ்னால ஆன டஸ்ட் தான் அது பேசிக்கலி. சரி, அது ஜென்ரலாகவே பவுடர் வந்து குழந்தைங்களுக்கு அப்ளை பண்ணுறது நல்லது கிடையாது. தோலில் இருக்கிற அந்த வேர்வையோட நாளங்களோட அந்த வேர்வை சுரப்பிகளோட துவாரங்களை வந்து அது மூடிடும் பேசிக்கலி. அது மூடுறதுனால இன்ஃபேக்ட் நார்மலாக வர வேர்வை கூட வராமல் இருக்கலாம். அண்ட் அது வந்து இன்ஃபெக்ஷன் ஆகலாம், அது கொஞ்சம் வீங்க ஆரம்பிக்கலாம். அண்ட் பவுடர் போடுறதுனால தோலுக்குமே வந்து ட்ரைனஸ் ஜாஸ்தியாகிடும். நம்ம தோலில் வந்து குழந்தைங்களுக்கு எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசர் வந்து போடுறது தான் முக்கியமாக சொல்லுவோம். இந்த வெயில் காலங்களில் அதிகமாக மாய்ஸ்சரைசர் போட முடியலனா கூட அட்லீஸ்ட் ட்ரை ஆக்காமல் வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அந்த ட்ரைனஸ் ஜாஸ்தியாக ஆக்சுவலி அந்த தோலில் இருக்க அரிப்பெல்லாம் ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும். நமக்கு வந்து அந்த வேர்வையை போட்டு பவுடரை போட்டு இது பண்ணி அந்த வேர்வை இல்லாமல் வச்சுக்கிறது தான் முக்கியம் அப்படின்னு நினச்சிப்போம். பட் வேர்க்கிறது வந்து நார்மலான ஒரு இயல்பு, மனித இயல்பு. அந்த விஷயத்தை வந்து நம்ம தடை பண்ணுறோம் அப்படின்னா அதனால வேறு பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ டால்க் வந்து ஜென்ரலாக அட்வைசபிள் கிடையாது. இது பவுடர் போல் இப்போ ஆல்டர்னேட் வேறு ஏதாவது நம்ம ட்ரை பண்ணுமா, இல்லை அப்படியே வேர்க்க விட்டு துடைக்கிறது தான் பெஸ்ட்டாக? வேர்க்குருக்கு நீங்கள் ஆக்சுவலாக உடம்பை வந்து நீங்கள் ஒரு சில அந்த சொன்ன இல்லையா கேலமின் லோஷன் மாதிரி போடுறது அதெல்லாம் அரிப்பு கம்மி பண்ணும். ஓகே, ஒரு சில குழந்தைங்களுக்கு தான் வேர்க்குரு ரொம்ப ஜாஸ்தியாக வரும். மற்றபடி ரொம்ப கம்மியான வர வேர்க்குரு வந்து ஒன்றும் பண்ண முடியாது. தட்பவெப்பநிலை மாறும்போது தானாக சரியாக போயிடும். சரி, ஜாஸ்தியாச்சுன்னா மட்டும் அதுக்கான ஒரு சில மருந்துகள் இருக்குது. அரிப்பு வராமல் இருக்க, வேர்க்குரு கம்மி பண்ணுறதுக்கு அந்த மாதிரி ஒரு சில மருந்துகள் இருக்குது. அதை யூஸ் பண்ணலாம். கேலமின் லோஷன் சொன்னோம் இல்லையா, அந்த கேலமின் லோஷனே வந்து ஆக்சுவலி ஒரு நிறைய விஷயங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அரிப்பு வராமல் இருக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். அண்ட் வேர்க்குருமே கொஞ்சம் குறைக்கும். அது நம்ம போடுற கிளாத்லேருந்து ஹைட்ரேஷன்லேருந்து நம்ம நிறைய தண்ணி குடிக்கிறதுலேருந்து குளிக்கிறது 2-3 வாட்டி குளிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது டெஃபினட்டாக வேர்க்குரு கம்மியாக. அது ஒரு தோலை சார்ந்து வந்து வேர்க்குரோட தன்மை வந்து ஜாஸ்தியாக இருக்கலாம். ஸோ அந்த தன்மையான தோலுக்கு நம்ம என்ன வைத்தியம் பார்க்கணுமோ அதை பார்த்தா போதும். எல்லாருக்கும் மொத்தமாக வந்து பவுடர் போட்டு அப்படியே இது பண்ணி குழந்தைங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா உச்சி கோயிலில் பவுடர், இங்கே பவுடர், எல்லா இடத்துலையும் பவுடர் போட்டு இந்த இடத்துல எல்லா இடத்துலையும் பவுடர் போட்டு நம்ம அதை ஃபஸ்ட்டு ஒரு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அது வந்து நல்ல விஷயம் இல்லை, தோலுக்கு நல்லது இல்லை. அது இல்லாமல் அதை குழந்தைகள் உட்கொள்ளும் போது முகரும் போது என்ன ஆகும் அப்படின்னா அதனால் லங்ஸில் வந்து வீசிங் மாதிரி, அலர்ஜி மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரலாம். நம்ம சும்மா இருக்கிற விஷயத்த நம்ம தட்டி எழுப்பி நிறைய பிரச்சனைகளை கொண்டு வரோம்னு அர்த்தம். சரி சார், கேலமின் லோஷன் பற்றி பேசுனீங்க இல்லையா? ஆமாம், அது வந்து மருத்துவர் சந்திச்சு பரிந்துரை பண்ண எடுத்துக்கிறது நல்லது. சரி, அப்படி இல்லைன்னா கூட நார்மலாக ஒரு கம்மியான அளவு வேர்க்குரு இருக்கும்போது கேலமைன் அப்ளை பண்ணலாம். இச்சிங் இல்லாமல் இருக்கிறதுக்கு, இது பண்ணாமல் இருக்கிறதுக்கு அப்ளை பண்ணலாம். அது கேட்கல இல்லை அதிகமாகுது அப்படின்ற பட்சத்தில் டெஃபினட்டாக மருத்துவர் ஆலோசனை பெற்றுக்கலாம். அந்த மாதிரி அதை தொடர்ந்து பயன்படுத்துறதும் நல்லது இல்லை இல்லையா? பொதுவாக அது வந்து பெரிய ஒரு கெமிக்கலோ இல்லை மருந்தோ கிடையாது. இந்த வெயில் காலங்கள் மட்டும் யூஸ் பண்ணலாம். அண்ட் முக்கியமான விஷயம் வந்து நம்மளுடைய இந்த பார்ட் ஆஃப் கண்ட்ரின்னு இல்லை, நம்ம நாட்டிலே வந்து சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப காமன் கிடையாது பேசிக்கலி. ஏன்னா சன்ஸ்க்ரீன் வந்து கொஞ்சம் ஒரு ஹை கிளாஸ் ப்ராடக்ட் மாதிரி தான் எல்லாம் நினச்சிட்டு இருப்பாங்க. ஓகே, சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறது வந்து குழந்தைகளுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். இன்ஃபேக்ட் வெயிலில் போகும்போது ஒரு லேயர் ஆஃப் ஒரு மாய்ஸ்சரைசர் போட்டு ஒரு மேலாக்கா ஒரு சன்ஸ்க்ரீன் ஒரு லேயர் போட்டு விட்டோம் அப்படின்னா அதனால சூரிய ஒளியால் டேரெக்டாக வர பிரச்சனைகள் நிறைய அவாய்ட் பண்ணலாம். ஆக்சுவலாக இது கை குழந்தைகளுக்கும் போடலாமா சார்? 6 மாத குழந்தைகளுக்கு மேலே எல்லாருக்கும் யூஸ் பண்ணலாம். குழந்தைகளுக்கான சன்ஸ்க்ரீன் ப்ராடக்ட்ஸ்னு ஒரு சில தான் இருக்குது. இன்ஃபேக்ட் ஓகே, அது வந்து நம்ம
சன்ஸ்க்ரீன் செலக்ட் பண்ணும்போது அந்த ஒரு சில தன்மைகள்லாம் இருக்குது. நம்ம மினரல் பேஸ்டாக இருக்கணும் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கணும் அப்படின்லாம் சொல்லுவோம். வேர்வை வந்தால் கூட அது போகாத மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள். ஸோ அந்த மாதிரி தன்மையாக இருக்க சன்ஸ்க்ரீன் போட்டுட்டு நம்ம வந்து குழந்தைங்களை வெளியில் அமிச்சோம் அப்படின்னா டெஃபினட்டாக அதெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணும் குழந்தைங்களுக்கு. சரி சார், வேர்க்குரு சம்மந்தமாக நிறைய தகவல் சொல்லிட்டீங்கன்னு நினைக்கிறேன். எங்களுக்கு அடுத்து வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். ஆமாம், அதுக்கு என்ன பண்ணணும் டாக்டர்? ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாய்ஸ்சர் எங்கெங்கெல்லாம் சேருதோ நமக்கு சின்ன குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா நியூபார்ன் சொல்லுவோம். நியூபார்ன்ஸோ இல்லை ஒரு வயசுக்குள்ளே இருக்க குழந்தைங்கள்லாம் என்ன ஆகும்னா அந்த சதையெல்லாம் நிறைய இருக்கும், புசுன்னு இருப்பாங்க. ஆமாம். அதனால அந்த கால் இடுக்கல, தொடை இடுக்கல, இங்கெல்லாம் கழுத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல சதை இருக்கும். அந்த இடத்துல வேர்க்குரு அப்படியே சேர ஆரம்பிச்சிடும். வேர்வை சேர ஆரம்பிச்சிடும். வேர்வை சேர ஆரம்பிச்சா என்ன ஆகும்னா எங்கெங்கெல்லாம் ஈரப்பதம் ஜாஸ்தியாக இருக்கும் அங்கெல்லாம் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வரும். நமக்கு இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷனுக்கான அந்த க்ரீம்லாம் ஆட் போடும்போது சொல்லுவாங்க, ஒரு ஆட் போடுவாங்க, தொடை எடுக்கல, கை எடுக்கல, இங்கெல்லாம் தான் காமிப்பாங்க. பட் குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா கழுத்து எடுக்கல, இந்த இடத்துல, இந்த ஃபோல்டில், இங்கெல்லாம் வந்து நிறைய வர ஆரம்பிக்கும். அது ஃபர்ஸ்ட் எப்படின்னா ஒரு ரெட் கலர்ல ஒரு மார்க் வர ஆரம்பிக்கும், கோடு வர ஆரம்பிக்கும். அதுதான் வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அறிகுறி. சின்ன குழந்தைகள் என்ன ஆகணும், அந்த ரெட் கலர் மார்க் வந்தாலே அரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நைட்லாம் ரொம்ப அழுவாங்க, போட்டு ஏதாவது தேய்ச்சிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு கரெக்டாக அந்த இடத்துல சொரிய கூட தெரியாது ஆக்சுவலாக. ஓகே. அதனால என்ன ஆகுனா அழுதுகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு எதனால் அழுகிறாங்கன்னு தெரியாமல் நம்ம எதோ பண்ணிட்டு இருப்போம். ஸோ இந்த இடத்துல ரெட்டாக இருக்கா, முதல்ல நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பவுடரை போடு அப்படின்னு சொல்லி பவுடரை போடுவாங்க. அது ஒன்றும் சரியாகாது அவ்வளோ சீக்கிரத்தில். ஸோ ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் கரெக்டாக ஆன்டி ஃபங்கல் ட்ரீட்மெண்ட் தான் பண்ணணும். நம்ம அது க்ரீமாவோ இல்லை மாத்திரையாவோ எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அதுக்கு அந்த மாதிரி ட்ரீட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இந்த இடுக்குகளில் வேர்வை நிறைய சேர இந்த பிரச்சனை வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது என்ன பண்ணுறதுங்கிறது உறுதி பண்ணுறது எப்படி டாக்டர்? இப்போ ஒரு குழந்தைக்கு அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, ரெட்டிஷாக இருக்குது அப்படின்னா, இது ஃபங்கல் இன்ஃபெக்ஷனாக இருக்குது, ஃபங்கல் இன்ஃபெக்ஷனா அப்படின்றது டாக்டர் பார்த்தா. ஏன்னா எல்லாத்தையுமே நம்ம வந்து சொல்லி புரிய வச்சிடலாம். சரி, அந்த இடத்துல ரெட் ஆனாலே அது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் சொல்லிட்டு நம்ம அதுக்கு ஒரு வைத்தியம் பார்க்க ஆரம்பிச்சிருவோம் இல்லையா? அது வந்து நல்லது இல்லை ஆக்சுவலாக. நம்ம அதுக்கான அறிகுறிகளை சொல்லலாம், அது எதனால் வருதுன்னு சொல்லலாம். அது ஃபங்கல் இன்ஃபெக்ஷனா அப்படின்றத வந்து டாக்டர்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா அதுக்கான ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது அந்த கண்டிஷனுக்கு தான் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு தெரிஞ்சு பண்ணால் பெட்டராக இருக்கும். சரி டாக்டர். ஸோ அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷனில் என்னென்னா நல்ல அரிப்பு இருக்கும். ரெண்டாவது அது சொரிய அந்த இடத்துல அதுக்கு மேலே ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் சொல்லி புண்ணு வந்து சீழ் மாதிரிலாம் கட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் அது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் டவுட் வந்தாலே நம்ம அதுக்கு தெரிஞ்சு அதுக்கான வைத்தியம் எடுத்துட்டோம் அப்படின்னா டெஃபினட்டாக அதை கம்மி பண்ணிக்கலாம். ஃபங்கல் இன்ஃபெக்ஷனுங்கிறது ஒரு இடத்துல வந்தால் திரும்பி பரவக்கூடியதா டாக்டர்? டெஃபினட்டாக அது வந்து ஒரு பூஞ்சை காலனோட ஒரு இதுதான் ஆக்சுவலாக. நம்ம உடம்புல எங்கே வந்துச்சுன்னா எங்கெங்கெல்லாம் சொயிரோமோ அங்கங்க பக்கத்தில் வரலாம். அந்த வேர்வையோட அந்த இடுக்குகள் எங்கெங்கெல்லாம் ஜாஸ்தியாக இருக்கும் அவங்கெல்லாம் திரும்ப வரலாம். டெஃபினட்டாக பரவும் இது ஆக்சுவலி உடம்புக்குள்ளே. சரி. சம்டைம்ஸ் நம்ம ஒரு அடல்ட்ஸ் கிட்ட இருந்து கூட குழந்தைங்களுக்கு வரலாம். நமக்கு யாருக்காவது இருந்துச்சுன்னா அது வந்து ஈஸியாக குழந்தைங்களுக்கு வரலாம். இது சார், இதை தவிர குழந்தைகளுக்கு வேறு ஏதாவது தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்குதா? ஒரு சில பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ், ஃபரங்குலோ சூடு கட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, நமக்கு எல்லாரும் சொல்லுவாங்க முகத்துலலாம் குட்டி சூடு கட்டி வருது அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை சொறி சிரங்கு இந்த மாதிரி ஒரு இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குது. அது எப்படின்னா இப்போது காலம் மாற கொஞ்சம் ஹைஜீன் ரிலேட்டட் விஷயம்ஸ்லாம் நமக்கு சுத்தம் ரிலேட்டட் விஷயங்கள்லாம் கொஞ்சம் நல்லா பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். நம்ம சின்ன வயசுலாம் நான்லாம் விளையாடும் போது மண்ணில் போய் விளையாட்டு வருவேன், அதுக்கப்புறம் குளிப்பேன்றது டவுட்டு தான். ஆனால் இப்போ வந்து இருக்கிற தாய்மார்களுக்கோ இல்லை பெற்றோர்களுக்கோ வந்து ஓரளவுக்கு வந்து அவேர்னஸ் இருக்குது. இந்த குழந்தைங்க வெளியில் போயிட்டு வந்து விளையாட்டு வந்தாங்கன்னா அட்லீஸ்ட் கையை காலை கழுவணும் அப்படின்ற வரைக்கும் இருக்குது. நான் என்ன சொல்லுவேன்னா ஒரு சின்ன ஒரு பாத் கொடுத்துருங்க. சும்மா தண்ணி ஊற்றி துடைச்சி விட்டு சோப் போடணும் கூட அவசியம் இல்லை. தண்ணி ஊற்றி கழுவி விட்டுட்டு கை காலை விட்டு நல்லா கழுவி விட்டுருங்க. ஏன் அப்படின்னா மண்ணில் போய் விளையாடுவாங்க, இது பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அதில் வந்து ஒரு சில பாக்டீரியாஸ் இருக்கலாம், இன்ஃபெக்ஷன் இருக்கலாம். அதெல்லாம் கையில் விளையாடிட்டு அப்படியே எடுத்து சொரியும் போது என்ன ஆகும்னா அது வந்து நம்ம நகத்துல இருந்தோ இல்லை இதில் இருந்தோ அந்த ஸ்கின்ல போய் டெபாசிட் ஆகிடும். அதுலேருந்து இன்ஃபெக்ஷன் வந்து நமக்கு சீழ் கட்டி மாதிரி சின்னதாக உடம்புல வரலாம். அந்த சூடு கட்டின்றது வந்து ஒரு மிஸ்நாமர் பேசிக்கலி. அது வந்து சூடுனால வர்றதில்லை. இந்த சம்மர் டைமில் ஜாஸ்தியாக வரலாம், மீதி டைம்லேயும் வரலாம். அது அதனுடைய மெயின் ஃபோக்கஸ் வந்து நம்மளுடைய மூக்கில் தான் இருக்கும். குழந்தைகள் வந்து மூக்கை நோண்டிட்டு எங்கெங்கெல்லாம் இது பண்ணுறாங்களோ அங்கெங்கெல்லாம் அந்த சூடு கட்டி வரலாம் ஆக்சுவலி. அப்படியா? அதனால தான் அது வந்து முகத்தில் நிறைய இருக்கும். சரி. அந்த முகத்தில் நிறைய இருக்கிறது வந்து சேர்ந்து அப்புறம் அங்கேருந்து எங்கெங்கெல்லாம் சொல்லிடுவாங்களோ அங்கெங்கெல்லாம் வரலாம். அந்த ஃபரங்குலோசிஸ் சொல்கிறது அதுதான் மெயினாக. அதுக்கான ப்ராப்பர் ஆன்டிபாக்டீரியல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். எதர் க்ரீமாவோ இல்லை ஆன்டிபயோட்டிக்காவோ கண்டிப்பாக எடுத்துக்க வேண்டியது இருக்கும். ஸோ இது சிம்பிளாக எப்படி தடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுத்தம், அவ்வளோதான். சுத்தம்ன்றது ஒன்றும் இல்லை, வந்தவொடனே கை காலை கழுவுறது அண்ட் ஒரு தடவை சும்மா குளிக்கிறது. இது இருந்தால் ஒரு 90% அவாய்ட் பண்ணிக்கலாம். அது மாதிரி அன்னெசரிலி வந்து அந்த நோஸ் பிக்கிங் சொல்லுவோம், மூக்கு நோண்டி அங்கங்கே கை வைக்கிறது சின்ன குழந்தைகள் ரொம்ப காமன். இதெல்லாம் நம்ம இது பண்ண முடியாது. அதெல்லாம் பண்ணாமல் இருக்கிறது கொஞ்சம் சொல்லிக் கொடுக்கலாம். அதெல்லாம் பண்ணால் இது வரலாம் அது வரலாம் நம்ம சொல்லலாம். ஸோ அதெல்லாம் பண்ணோன்னா இந்த மாதிரியான இன்ஃபெக்ஷன் வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணலாம். சரி சார், இப்போ சருமம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தவிர இன்னொரு பிரச்சனையாக நீங்கள் வந்து வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் சொல்லியிருந்தீங்க. அது எந்த மாதிரியான நோய்கள், இந்த மாதிரியான பிரச்சனைகள் தரும் டாக்டர்? ஆமாம், இதுதான் ஆக்சுவலாக மெயினான விஷயம். ஏன்னா சருமம் ரிலேட்டட் வந்து எல்லாருக்கும் வரும், அப்படியே போயிடும், எல்லாம் பழகிடுவாங்க.
எல்லாம் பழகிடுவாங்கன்னா இது ஓகே. இப்போ வெயில் காலத்தில் வேர்க்குரு இருக்க தான் செய்யும் அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. வயிறு ரிலேட்டட் பிரச்சனைகள் என்ன அப்படின்னா, சம்மரில் ஆப்வியஸ்லி எல்லாம் வெளியில் போவாங்க, ஊருக்கு போவாங்க, எல்லா இடத்துலையும் சாப்பிடுவாங்க. திடீர்னு ஒரு இடத்துல ஒரு 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 டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குன்னு வைங்களேன். அந்த இடத்துல நார்மலாக வந்து 10 பேர் தான் வர இடத்துல இப்போ 1000 பேர் இருக்காங்கன்னா அந்த உணவோ இல்லை தண்ணியோ வந்து அவங்களுக்கு பத்தாது. ஆப்வியஸ்லி ஹோட்டல்லையோ செய்கிற இடத்துலையோ. அதனால் வந்து சுத்தமின்மை ரொம்ப காமனாக இருக்கும். அதை ப்ராப்பராக க்ளீன் பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம அடல்ட்டோட வயிற்றுக்கோ இல்லை இம்யூனிட்டிக்கோ வந்து கொஞ்சம் பெட்டராக டாலரேட் பண்ணுவோம். குழந்தைகள் வந்து அந்த மாதிரி தாங்க மாட்டாங்க. சின்னதாக ஒரு இன்ஃபெக்ஷன் தண்ணியில் வந்தால் கூட அதனால் முதல்ல என்ன ஆகுனா வயிறு புண்ணாகலாம், வாந்தி வரலாம், பேதி ஆரம்பிக்கலாம். இதுதான் ரொம்ப காமனான ஒரு விஷயம். டயரியா ரிலேட்டட் திங்ஸ் தான் வந்து சம்மரில் வந்து ரொம்ப நிறைய வரும் ஆக்சுவலி. ஏன்னா வெளியிலலாம் நிறைய வாங்கி சாப்பிட்றது இல்லாமல் ப்ளஸ் தண்ணி தட்டுப்பாட்டினால வர பிரச்சனைகள். அதனால் நமக்கு டயரியா வந்துச்சு அப்படின்னா என்ன பிரச்சனை அப்படின்னா, குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் 5லேருந்து 7 நாள் இருக்கும். ஒரு 7 நாளைக்கு குழந்தை டயரியா இருந்துச்சுன்னா நமக்கு வந்து அதனால் வர கஷ்டங்கள் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஒரு வீட்டுக்கோ இல்லை எல்லா குழந்தைங்களுக்குமே குழந்தையும் ரொம்ப பாடுபடணும் இல்லையா? ஆமாம், ரொம்ப கஷ்டப்பட்டுருவாங்க. அதனால் சுத்தம், ஒரு பேசிக்கான சுத்தத்தை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். அது மாதிரி வெளியில் போகிறோமா முடிஞ்ச அளவுக்கு நல்ல வேக வச்ச உணவுகளாக சாப்பிட்றது நல்லது. ஒரு செமி பாயில்டாவோ இல்லை செமி குக்டாவோ ஒரு இந்த நூடுல்ஸ் மாதிரி இந்த இது மாதிரி ஃப்ரைட் ரைஸ் மாதிரி அந்த மாதிரி விஷயங்களோட நல்ல குக் பண்ண விஷயங்களும் அது வந்து நமக்கு சேஃப் தான் தெரிகிற இடத்துல சாப்பிட்றது நல்லது. அப்படி இல்லையா குழந்தைங்களுக்கு மட்டும் நீங்கள் தனியாக எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் ஒரு நாள்லாம் எங்கேயாவது போயிட்டு வரீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு தனியாக எடுத்துக்கோங்க. இதில் ஒன்றும் தப்பாக பார்க்குறதுக்கு ஒன்றுமே இல்லை. குழந்தைங்களும் இன்ஃபேக்ட் அதெல்லாம் ஆசைப்படவே மாட்டாங்க. நம்ம தான் கொடுப்போம் போயிட்டு இது எப்போ தான் அவன் சாப்பிட்றது, இது அப்போ தான் சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வீட்டிலேருந்து எதாவது கொண்டு போனீங்க, ஒரு அவனுக்கு பிடிக்குதுன்னு பூரி 4 கொண்டு போனீங்கன்னு வைங்களேன், அந்த பூரியை கொடுத்து அவன் சந்தோஷமாக சாப்பிட்டு வந்துடுவான். அங்கே போய் நம்ம வந்து புதுசாக சேஷ்வான் ஃப்ரைட் ரைஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அவனுக்கு முதல்ல காரமும் ஒத்துக்காது, அங்கே செய்கிற ஆயிலும் ஒத்துக்காது, சுத்தமாக இருக்குமான்னு தெரியாது. சாப்பிட்டு வந்து ஒரு 4 நாள் வந்து ஒரு நாள் ட்ரிப் போயிட்டு வந்து 4-5 நாள் கஷ்டப்படுவாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு தனியாக ஸ்பெசிஃபிக்காக கொஞ்சம் பழங்களும் வீட்டிலேருந்து ஃபுட் எடுத்துகிட்டு போயிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி, வேலை முடிஞ்சுது. இல்லையா அங்கே போனாலுமே எது ரொம்ப ஈஸியான, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு பொங்கல் கொடுக்குறோம் அப்படின்னா அது ஓரளவுக்கு ஈஸியான விஷயம், பிரச்சனைகள் கம்மியாகும். இட்லி தோசை பொறுத்த வரைக்கும் அது கூட கொஞ்சம் ரிஸ்க் தான் ஆக்சுவலி. இட்லி தோசை ஏன் அப்படின்னா அந்த மாவு எந்த அளவுக்கு மாவுன்னு நமக்கு தெரியாது. அதில் நிறைய உப்பு, சோடா உப்பு அது இது போடுவாங்களான்னு தெரியாது. நல்ல இடமா இருந்தால் கொடுக்கலாம், தப்பில்லை. அப்படி இல்லையா பொங்கல் மாதிரியான விஷயங்களோ இல்லை வந்து சாதம் போட்டு பருப்பு இல்லை சாதம் போட்டு தயிர் இந்த மாதிரி ரொம்ப சேஃபான விஷயங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வீட்டுக்கு வந்தப்பறம் நாளைக்கு நம்ம நல்லா இருக்கலாம். அது தொடர்ந்து குழந்தைங்களும் நல்லா இருப்பாங்க. நமக்கு இந்த சம்மர் வந்து கெட்டு போகாமல் இருக்கும். இது வந்து வயிற்றுப்போக்குன்றது ரொம்ப நார்மலான ஒரு கண்டிஷன் தான். இந்த டைஃபாய்டு மாதிரியான கண்டிஷன் வந்து ரொம்ப ரொம்ப காமன் இப்போ. சார் டைஃபாய்டுக்கும் சம்மருக்கும் ரிலேஷன் இருக்கா? இந்த டைம் அதிகமாக வருமா? ஆமாம், ஏன்னா டைஃபாய்டுன்றது வந்து அதுக்கான முக்கியமான ஒரு எப்படி பரவுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுத்தமில்லாத தண்ணி, சுத்தமில்லாத உணவுப் பொருட்கள். இதுதான் வந்து அதுக்கான ரூட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் சொல்லுவோம் இல்லையா. எப்படி இப்போ குழந்தைங்களுக்கோ இல்லை அடல்ட்ஸ்க்கோ உள்ளே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி சுத்தமின்மை ப்ளஸ் உணவு சுத்தமின்மை தான் வருது. ஸோ அந்த சுத்தமில்லாத உணவில் டைஃபாய்டு கிருமி இருந்தது, டைஃபாய்டு அந்த தண்ணியில் வந்து டைஃபாய்டு கிருமி இருந்தது அப்படின்னா அதை நம்ம உட்கொள்ளும்போது ஒன்று நம்ம வேக்சின் போட்டிருக்கணும். அதுக்கு வேக்சின் போட்டுனா எதிர்ப்பு சத்து கொஞ்சம் இருக்கும். டைஃபாய்டு வேக்சின் வந்து நல்ல எதிர்ப்பு சத்து இருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு இப்போலாம் நிறைய எல்லா குழந்தைங்களும் டைஃபாய்டு வேக்சின் போடுறோம். குழந்தைங்களுக்கு வேக்சின் போடலை அப்படின்னா அதுக்கான எதிர்ப்பு சத்து இருக்காது. அது ஒரு தடவை போட வேண்டிய வேக்சினா சார்? இப்போ இருக்க வேக்சின் எப்படின்னா லைஃப் லாங் இம்யூனிட்டி தான். ஒரு தடவை போட்டு ஒரு பூஸ்டர் போடுவோம், அதில் வந்து லைஃப் லாங் இம்யூனிட்டி கிடைக்கும். ஒரு 90% வரைக்கும் உங்களுக்கு டைஃபாய்டை தடுக்கலாம். அது அடல்ட்ஸ்க்குமே போட்டுக்கலாம், ஆக்சுவலி தப்பு கிடையாது. ஓகே. ஸோ அது வந்து டைஃபாய்டு வந்து ரொம்ப பெரிய வியாதி தான் பேசிக்கலி. ஏன்னா ஒன்ஸ் வந்து வேக்சின் போடாத குழந்தைங்களுக்கோ இல்லை வேக்சின் போடாத இண்டிவிஜுவலுக்கோ வந்துச்சு அப்படின்னா அது எல்லா சிஸ்டமும் அஃபெக்ட் பண்ணலாம். முதல்ல குடல் வழியாக நமக்கு பிளட்டுக்கு போயிடும். பிளட்டுக்கு போயிட்டு ஒரு 4-5 நாள் கழிச்சு ஜுரம் ஆரம்பிச்சிடும். ஜுரம் ஆரம்பிச்சிது அப்படின்னா அது என்ன ஜுரம் நம்ம கண்டுபிடிக்கும் போது டைஃபாய்டு தெரிஞ்சுன்னா அதுக்கான மருந்துகள் கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ மொத்தமாக ஒரு வாரத்துலேருந்து 10 நாள் போயிடும். இந்த 10 நாள் போடுறது பிரச்சனை இல்லை, அதுக்கான உடம்போட உபாதைகள் இருக்கு இல்லையா, உடம்போட பிரச்சனைகள் இருக்கு இல்லையா, அதுவுமே ஜாஸ்தியாக. அது டெம்பரரி பிரச்சனைகளா இல்லை இது பர்மனெண்ட்டாக ஏதாவது பிரச்சனைகள் கூட உருவாகும்? பர்மனெண்ட்டாக பிரச்சனைகள் வராது. அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை ப்ராப்பராக பார்க்கும்போது உடம்பு வந்து ரெக்கவர் ஆகிடும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி. ஆனால் இந்த 10 நாள் நம்ம அவதி பண்ணணுமா? ஒரு சில குழந்தைகள் எப்படின்னா டைஃபாய்டு வந்தப்போ வயிறு வலிக்க ஆரம்பிச்சிடும், வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க, லூஸ் மோஷன் ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது நம்ம வீட்டில் வச்சு வைத்தியம் பார்க்கவே முடியாது. அப்போ அட்மிஷன் தேவைப்படும். இதெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள் ஆக்சுவலி. ஓகே. வேக்சின் அதை தடுக்கும். வேக்சின் தடுத்துரும். பேசிக் ஹைஜீன், நம்மளுடைய ஒரு சின்ன சின்ன அவேர்னஸ், நமக்கு என்ன சாப்பிட்றோம், குழந்தைங்களுக்கு ஒன்று கொடுக்குறோமா, அது முதல்ல தேவையா, அது என்ன பொருள், அதில் என்ன இருக்குது, அது எங்கேருந்து வருது, இது கொடுத்தா ஏதாவது ஆகுமா, இந்த விஷயங்களை நம்ம யோசிச்சுட்டு கொடுத்தோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை. அது எப்படி வெளியில் போகும்போது குழந்தைங்களுக்கு இதெல்லாம் யோசிக்க முடியுமா அப்படின்னா நீங்கள் யோசிச்சிங்கன்னா பின்னாடி நல்லாயிருக்கும்.
யோசிக்கலைன்னா நம்ம அப்படியே கண்மூடித்தனமாக கொடுக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா டெஃபினட்டாக குழந்தைகள் தான் ஃபஸ்ட்டு கஷ்டப்படுவாங்க. அதுக்கப்புறம் ஆப்வியஸ்லி நம்மளும் கஷ்டப்படுவோம். சார், இந்த வருஷம் வந்து இந்த வெப்ப அலை ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால கவர்மெண்ட் சார்பாகவே பார்த்தீங்கன்னா சில மாவட்டங்களில் வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துலேருந்து ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் பெரியவங்களே வெளியே போக வேண்டாம் அப்படின்லாம் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் எப்படி சார்? இப்போ வந்து குழந்தைகள் வெயிலில் விளையாடலாமா, இல்லை வெயிலில் விளையாடவே கூடாதா? ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நேரம் விளையாடலாமா? ஆமாம், இது வந்து ஒரு நம்ம விளையாடலான்னு சொன்னாலும் பிரச்சனையாக இருக்கும், விளையாட வேணாம்னு சொன்னாலும் பிரச்சனையாக இருக்கும். ஏன்னா நம்ம இப்போ இருக்கிற குழந்தைகள்லாம் எப்படின்னா சன்லைட்டே பார்க்கறது இல்லை. சிட்டிலெல்லாம் அப்படி சிட்டிலன்றதை விட ஊர் சைட்லேயுமே அப்படி ஆயிடுச்சு. இப்போ வெயில் பார்க்காம வளர்கிற குழந்தைகள்லாம் ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா வெயிலில் போனாலே குழந்தைங்களுக்கு எதாவது ஆயிரும், கருத்து போயிடுவான், இல்லை இதாயிரும் அதாயிரும், வெயிலுக்கே அனுப்புறதில்லை. ஸ்கூலுக்கு போகிறதுனால வெயிலும் பார்க்கறதில்ல. வெயிலில் போகிறதுனால டெஃபினட்டாக ஒரு சில நன்மைகள் இருக்குது. சரி, நமக்கு விட்டமின் டி நல்லா கிடைக்கும். விட்டமின் டின்றது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. விட்டமின் டிக்கான ஒரே சோர்ஸ் வந்து சன்லைட் தான். நம்ம உணவுப் பொருட்கள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் விட்டமின் டி. அதனால் விட்டமின் டிக்கு வந்து சன்லைட் தான் மெயின் சோர்ஸ். சன்லைட்டில் அனுப்பலாம், தப்பு கிடையாது. ரெண்டாவது, வெயிலில் விளையாடுற குழந்தைங்களுக்கு வந்து கண்ணு பவர் வந்து ஜாஸ்தியாகாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நமக்கு நிறைய கிட்ட வச்சு படிக்கிறதோ இல்லை மொபைல் டிவியில் விளையாடுறதோ அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்க குழந்தைங்களை விட வெயிலில் விளையாடுற குழந்தைங்களுக்கு கண்ணில் வர பவர் வந்து இன்னும் பெட்டர் ஆகும்னு சொல்லிட்டு ரிசர்ச்லாம் நிறைய சொல்லியிருக்கு. இன்ஃபேக்ட் பவர் இருக்க குழந்தைங்களே வெயிலில் விளையாடும்போது ஜாஸ்தியாகாமல் இருக்கிறது நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து வெயிலோட நன்மைகள். சரி, அதுக்காக வெயிலில் விட்டுடலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக வெப்ப அலை ஜாஸ்தியாக இருக்குது. பல வருஷங்களை விட இந்த வருஷங்கள் ஜாஸ்தியாக இருக்குது. அது வந்து டவுட்டே கிடையாது. அப்போ என்ன பண்ணலான்னா ஒரு 11 to 3 அப்போ தான் வந்து ரொம்ப மேக்ஸிமமாக இருக்குது, ஜாஸ்தியாக இருக்க டைமில் நம்ம குழந்தைங்களை வெளியிடாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா வெயிலோட டைரக்ட் தாக்கம் ஒன்று இருக்கும். அந்த வெப்பவாதம்னு சொல்லுவோம். இந்த ஹீட் ஸ்ட்ரோக்கோ இல்லை ஹைப்பர் பைரெக்ஸோ அது வந்து குழந்தைங்களை டைரெக்டாக பாதிக்கிறதுக்கு அடல்ட்ஸ் வரையே குழந்தைங்களுக்கு வரலாம். ரெண்டாவது, உடம்புல வந்து தண்ணி ஈஸியாக வற்றி போயிடும். குழந்தைங்களுக்கு பாடி சர்ஃபேஸ் ஏரியா அவங்களோட வெயிட்டுக்கு அந்த மாதிரி ஜாஸ்தியாக இருக்கும். இன்ஃபேக்ட் அதனால் ரொம்ப ஈஸியாக டீஹைட்ரேஷன் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. டீஹைட்ரேஷன் வந்துச்சுன்னா அதுக்கான விஷயம் நம்ம அடல்ட்ஸ்க்கு வந்து டீஹைட்ரேஷன்னா நிறைய பேருக்குது, தண்ணி தாங்கினா உடனே போய் தண்ணி குடிப்போம், ஏதாவது பண்ணுவோம், அது பண்ணிப்போம். குழந்தைகள் வந்து அந்த மாதிரி தண்ணி குடிக்கிறதே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். அதனால் வெயிலில் விளையாட்டு வந்த குழந்தைங்கள கூட கொஞ்சம் தண்ணி குடின்னு சொன்னால் கூட அவங்க வந்து குடிக்க மாட்டாங்க. ஸோ அதனால் டீஹைட்ரேஷன் நிறைய வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒன்ஸ் டீஹைட்ரேஷன் வந்துச்சுன்னா அதனால் ஒரு சில உடம்புக்கு பிரச்சனைகள் வரலாம். அது வந்து ரொம்ப காமன். ஸோ அதனால் இந்த 11 to 3 மேக்ஸிமம் டைமில் விளையாடலாம். காலையில் 11 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் தவிர்த்தா நல்லது. ஸோ காலையில் விளையாடணுமா 8 மணிக்கு போயிட்டு ஒரு 10 மணி 10:30 மணிக்கு வந்துரு. அப்புறம் மதியானம் 4 மணிக்கு போ, 3:30 மணிக்கு மேலே போயிட்டு அதுக்கப்புறம் விளையாட்டு 7 மணி வரைக்கும் விளையாட்டுவா. அந்த மாதிரி வெளியில் விளையாடுறதை என்கரேஜ் பண்ணலாம், இந்த டைமில் விடலாம். சரி சார், டீஹைட்ரேஷன் பற்றி நம்ம பேசணும். குழந்தைகள் பொதுவாக எவ்வளோ தண்ணி குடிக்கணும் சார் இந்த மாதிரி கோடை காலங்களில்? குழந்தைகள் வந்து விளையாண்டுக்கிட்டே இருக்கிறாங்க, தண்ணி குடிக்கிறதே மறந்துடுறாங்க. பெற்றோர்கள் வந்து குடிக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ணால் மட்டும் தான் குடிக்கிறாங்க, அந்த மாதிரி இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ தண்ணி குடிக்கிறது நல்லது? ஆமாம், இப்போ வளர்ந்த குழந்தைகள்னா இப்போ 6 மாதம் குழந்தைகள் வரைக்கும் தண்ணியே தேவையில்லை. தாய்ப்பால் மட்டுமே கொடுப்போம், அது மட்டுமே போதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணி மட்டும் அளவுன்னு பார்த்தோம்னா ஒரு வயசுக்கு வந்து 250 ml 300 ml தண்ணின்னு கணக்கு பண்ணிக்கணும். இப்போ 4 வயசு குழந்தை அப்படின்னா 4 × 250 1 லிட்டர் குடிக்கணும். தண்ணி மட்டும் நான் சொல்கிறது. சரி, இது இல்லாமல் நம்ம சாப்பாட்டில் வர விஷயங்கள், தயிரோ இல்லை மோரோ குடிக்கிறோம், இல்லை அவங்களுக்கு பால் கொடுக்குறோம், இந்த திரவங்கள்லாம் வேறு. தண்ணி மட்டும்னு பார்த்தீங்கன்னா ஒரு வயசுக்கு ஒரு 300 ml இல்லை 250 ml வச்சுக்கலாம். ஓகே. ஸோ ஒரு 8 வயசு குழந்தை அப்படின்னா 2 லிட்டர் வரைக்கும் தண்ணி குடிக்கணும். ஸோ 250 × வயசு, அவ்வளோதான் குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும். சரி, அந்த மாதிரி நம்ம கணக்கு பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அதை கண்டிப்பாக நம்ம கொடுத்துடணும். சரி, ஓகே, இது வந்து நார்மல் டைமில் குடிக்கிற தண்ணி. வெயில் காலங்களில் ஜாஸ்தியாக குடிக்கணுமா அப்படின்னா நம்ம அதை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 5 to 6 தடவை யூரின் போகணும். யூரின் போகிறதுன்றது வந்து நம்ம உடம்போட ஹைட்ரேஷன், நீர்த்தன்மை எவ்வளோ இருக்குன்றதை காமிக்கிறதுக்கான ஒரு அளவீடு. ஓகே. ஸோ 24 மணி நேரத்தில் ஒரு குழந்தை 4 தடவை கம்மியாக யூரின் போகிறாங்கன்னா ஹைட்ரேஷன் கம்மியாக இருக்குது, டீஹைட்ரேஷன் இருக்குது, உடம்புல தண்ணி வற்றி போகுதுன்னு அர்த்தம். அதனால் குழந்தைகள் எத்தனை வாட்டி யூரின் போகிறாங்க 24 மணி நேரத்துலன்னு பார்த்தோம்னா அதை வச்சு நம்ம ஈஸியாக கலெக்ட் பண்ணலாம், குழந்தைங்களுக்கு தண்ணி கம்மியாக இருக்குது இல்லை அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே. ரெண்டாவது, குழந்தைங்க தண்ணி எப்படி குடிக்க வைக்கிறது ஒரு பெரிய கவலை ஆக்சுவலி. ஏன்னா தண்ணி குடினாலே குடிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி குழந்தைகள் யூஸ்வலாக எப்படின்னா ஒரு வயசுக்கு மேலே குழந்தைகள் எப்படி தண்ணி குடிக்க வைக்கிறது அப்படின்னா நாம் என்னெல்லாம் பண்ணுறோமோ அதெல்லாம் அவங்க கண்டிப்பாக பண்ணுவாங்க. அது வந்து குழந்தைங்கிட்ட ஒரு அந்த கற்பூர புத்தியோ இல்லை பார்த்து பண்ணுறதோ அந்த விஷயங்கள் வந்து ரொம்ப நம்புவாங்க. நீங்கள் ஒரு விஷயத்த சொன்னீங்கன்னா அதை பண்ண மாட்டாங்க, நம்ம செய்கிறது அப்படியே செய்கிறத பண்ணுவாங்க. அந்த அப்சர்வ் பண்ணி அவங்க புரிஞ்சுக்கிறது, அக்செப்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ நீங்கள் தண்ணி குடிக்கும் போதெல்லாம் அவங்க முன்னாடி குடிங்க. நீங்கள் தண்ணி குடிக்கும் போதெல்லாம் அவங்க முன்னாடி குடிச்சிங்கன்னா எனக்கும் தண்ணி கொடுன்னு கேட்பாங்க. அவனுக்கு ஒரு அட்ராக்டிவாக ஒரு சில பொம்மை போட்ட ஒரு வாட்டர் பாட்டிலோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாங்கி வச்சுருங்க. வாங்கி வச்சுட்டு இந்த தண்ணி உனக்கு இது ஆள் ஃபுல்லாக குடிச்சின்னா நான் வந்து உனக்கு வந்து எதாவது வாங்கி தரேன், ஒரு வாரம் ஒழுங்காக தண்ணி குடிச்சினா எதாவது வாங்கி தரேன். அந்த சும்மா பழக்கத்துக்காக, ஆரம்பிக்கிறதுக்காக.
அந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா தண்ணி குடிக்கிறது ஒன்ஸ் பழக்கம் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், அவங்க நிறுத்த மாட்டாங்க. நம்மளோட அதிகமாக தண்ணி குடிச்சிட்டே இருப்பாங்க. ஸோ குழந்தைங்களை அந்த பழக்கத்தை புகுத்துறது தான் கஷ்டம். புகுத்திட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை பண்ணாலே டீஹைட்ரேஷன் ஆகாமல் இருக்கும். சரி, இப்போ குழந்தைகள் வந்து இந்த அளவு தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில தகவல்கள் சொல்லியிருக்கிறீங்க இல்லையா? இந்த அளவு தண்ணி குடிக்கல, இல்லை தண்ணி சரியாக குடிக்காமல் ரொம்ப குறைவான அளவு குடிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த மாதிரி பிரச்சனைகளை எதிர்கொள்வாங்க சார்? ஆமாம், கரெக்டாக கேட்டிங்க. என்னென்னா இந்த டீஹைட்ரேஷனால் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீஹைட்ரேஷன்லாம் பேசிக்கலாக ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்கு வந்து யூரின் போகும்போது கொஞ்சம் எரிச்சல் வரும். அந்த எரிச்சல்லாம் அவங்க ஒன்றும் பெருசாக பொருட்படுத்திக்கவே மாட்டாங்க, முதல்ல சொல்லவும் மாட்டாங்க நம்மக்கிட்ட. எரியுதுன்னு சொன்னால் அதுக்கு ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒன்றும் பெருசாக சொல்ல மாட்டாங்க. அடிக்கடி யூரின் போவாங்க, கொஞ்சம் கொஞ்சம் யூரின் போவாங்க. இந்த மாதிரி டீஹைட்ரேஷனால் வந்து யூரினரி இன்ஃபெக்ஷன் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகே. ரெண்டாவது வந்து ஜென்ரலாகவே குழந்தைகள் வந்து யூரினை ஹோல்ட் பண்ணி போவாங்க. வெறும் வெயிலில் விளையாட போகிறாங்க அப்படின்னா அதுக்கு நடுவில் விளையாட்டு விட்டு வந்து யூரின் போக மாட்டாங்க. அதனால் குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய இன்னொரு பழக்கம் பார்த்தீங்கன்னா, ஒரு 4 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி யூரின் போகணும் அப்படின்ற ஒரு பழக்கத்தை நம்ம கற்றுக் கொடுக்கணும். அது ரொம்ப முக்கியம். யூரினை ஹோல்ட் பண்ணி வைக்கும்போது யூரின் இன்ஃபெக்ஷன் வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி யூரின் போகும்போது ஃபுல்லாக யூரின் போகணும். போயிட்டு அவசரமாக வெளியே வந்துருந்தா ஒரு கொஞ்சம் யூரின் பிளாடர்லேயே இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அதனால யூரின் இன்ஃபெக்ஷன் வரலாம். ஸோ இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஆக்சுவலி என்ன பண்ணலாம் கேட்டிங்களா, லீவ் நாளில் இதெல்லாம் ஒழுங்காக பழக்கி விடலாம். சரி, டைமுக்கு யூரின் போகும்போது ஃபுல்லாக போகிறது, இதனால் யூரின் இன்ஃபெக்ஷன் அவாய்ட் பண்ணலாம். ரெண்டாவது, சின்ன குழந்தைங்களுமே கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து ரொம்ப காமன். குழந்தைகளுமே யார் யாருக்கெல்லாம் டீஹைட்ரேஷன் இருக்கோ அந்த குழந்தைங்களாம் கிட்னி ஸ்டோன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை அவாய்ட் பண்ணலாம் நம்ம தண்ணி வந்து ப்ராப்பராக எடுத்துக்கிறதுனால. நம்ம மூணாவது, மோஷன் போகிறது. கான்ஸ்டிபேஷன் வந்து தண்ணி அதிகமாக குடிக்கலன்னா கான்ஸ்டிபேஷன் நிறையா வரலாம். மோஷன் போகிறது ரொம்ப டைட்டாக இருக்கலாம், வலிக்கலாம், அந்த மாதிரி விஷயங்கள் பிரச்சனைகள் வரலாம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம லீவ் நாளில் ஈஸியாக இது பண்ணலாம். சார், இந்த யூரினரி இன்ஃபெக்ஷன் பற்றி மக்களுக்கு பெரிய அளவில் விழிப்புணர்வு இருக்கா அப்படின்னு தெரியல. அது சீரியஸானதா இல்லை வந்து அது ஒரு சாதாரணமான விஷயமா சார்? யூரினரி இன்ஃபெக்ஷன் ரொம்ப சாதாரணமான விஷயம், அது சீரியஸாகவும் ஆகலாம். ஓகே. யூரினரி இன்ஃபெக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப காமனான ஒரு இன்ஃபெக்ஷன். இப்போ அதனால் வந்து அது வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறது இல்லை. யூரினரி இன்ஃபெக்ஷனை ஒழுங்காக ட்ரீட் பண்ணல அப்படின்னா என்ன ஆகலாம் அப்படின்னா அது நிறைய பிளாடரில் புண்ணாக்கலாம். ரெண்டாவது, அதையும் தாண்டி மேலே போய் கிட்னி லெவலில் கூட இன்ஃபெக்ஷன் ஆகலாம். அந்த மாதிரி ஆச்சுன்னா கிட்னியில் சின்ன பாதிப்புகள் வரலாம். அந்த மாதிரி ஒரு செய்தி கேள்விப்பட்ட அதனால தான் அவங்க கிட்ட. ஆமாம், யூரின் இன்ஃபெக்ஷன் ரொம்ப காமன்றதுனால அது நம்ம ரொம்ப பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. சரி, ஆனால் அதை ஒழுங்காக பார்த்து ஏன் வந்துச்சு, அடுத்த தடவை வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுன்றது ரொம்ப முக்கியம். நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி யூரின் போகிற பழக்கத்தை மேனேஜ் பண்ணுறதே வந்து முக்கியமான ஒரு விஷயம். யூரின் அடுத்தது வாட்டி இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கிறதுக்கு. ஓகே. ஸோ யூரின் இன்ஃபெக்ஷனால் நமக்கு கிட்னி அளவு கூட பாதிப்புகள் வரலாம். எதை சொன்னாலும் எங்கேயோ ஒரு இடத்துல பயம் காமிச்சிட்டே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வரும் இல்லையா, அந்த மாதிரி கிடையாது. இல்லை, ஒரு சில விஷயங்கள் நம்ம மக்களுக்கு சொல்லி தானே ஆகணும். ஆமாம். ஸோ யூரின் இன்ஃபெக்ஷன் வந்தால் 2-3 தடவை யூரின் இன்ஃபெக்ஷன் வந்தால் அடுத்த லெவலில் கிட்னி லெவலில் கூட போகலாம் அது. ஓகே. ஸோ அதனால் நம்ம யூரின் இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நமக்கு ஒழுங்காக மோஷன் போக வைக்கிறதும் ஒழுங்காக வந்து யூரின் போக வைக்கிறதுமே வந்து யூரின் இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கிறதுக்கான ரொம்ப ஈஸியான ஒரு வழி. அதே மாதிரி உடம்புல தண்ணி அளவு நல்லா வச்சுக்கிட்டு ஹைட்ரேஷன் நல்லா வச்சுட்டோம் அப்படின்னாலே யூரின் இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கலாம். சார், இப்போ வந்து நிறைய தண்ணி குடிக்கிறது நல்லது அப்படின்னு குழந்தைகளுக்கு நம்ம சொல்லி கொடுத்தாலும் குழந்தைகள் வந்து தண்ணி குடிக்கிறத விட இந்த கூல்ட்ரிங்க்ஸ் பக்கமாக அவங்களுக்கு ரொம்ப மோகம் இருக்குது. கூல்ட்ரிங்க்ஸ் எங்கே போனாலும் அதை வாங்கி கேட்டு அடம் பிடிச்சி கூட வாங்கி குடிக்கிறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? ஆமாம், அது குழந்தைங்களுக்கு பழக்கம் இருக்குன்னா ஏன்னா நம்மக்கிட்ட தான் வந்துச்சு. அது ஆக்சுவலி நமக்கு அது பழக்கமாயிடுச்சு. இப்போ நமக்கு வெயிலில் போகிறோம், வேர்க்குது அப்படின்னோடனே உடனே ஒரு பாட்டில் கூல்ட்ரிங்க்ஸ் ஏதோ ஒரு பிராண்ட் வாங்கி ஒரு பாட்டில் குடிச்சிட்டோன்னா நமக்கு நல்லா தான் இருக்கும். ஏன்னா அதில் இருக்க சோடா, அதில் இருக்க ஒரு கேஸோ இல்லை அதில் இருக்க ஒரு ஸ்வீட்னரோ இல்லை கலர்ஸோ எல்லாமே வந்து நமக்கு அப்போதைக்கு நல்லாயிருக்கும். ஆனால் அது பார்த்திங்கன்னா இன்ஃபேக்ட் நம்ம உடம்புல வந்து டீஹைட்ரேஷன் தான் ஜாஸ்தி பண்ணுவார். அதை செரிமானம் பண்ணுறதுக்கே நமக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி தேவைப்படலாம். அதனால் நம்ம குடிக்கிற கூல்ட்ரிங்க்ஸ் வந்து நம்ம உடம்புக்கு வந்து நல்லது பண்ணலன்றது நமக்கு தெரியும் கண்டிப்பாக. அது ஹைட்ரேஷனை கூட கம்மி பண்ணுன்றது நமக்கு தெரியாது. நம்ம குடிக்கிறதுக்கு வந்து தேவையில்லாமல் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் போகும் அதுக்கு. சரி, இதை வந்து குழந்தைங்களுக்கு பழக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது இன் ஜென்ரல். அதுக்கு பதில் என்ன பண்ணலாம்னா தண்ணியாக கொடுத்து எப்போ பார்த்தாலும் தண்ணியாக கொடுத்தா எப்படி குடிப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தண்ணிக்கு பதில் நீங்கள் உப்பு கரைசல், ஓஆர்எஸ் கரைசல் அந்த மாதிரி இருந்தாலும் கொடுக்கலாம். சரி, ஓஆர்எஸ் பிடிக்கல, எனக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கல அப்படின்னு சொன்னால் ஓஆர்எஸ் இப்போ வந்து பாக்ஸஸில் வருது, அதை வாங்கி அது பாக்ஸஸில் வரது கொடுக்கக்கூடாது. அது ஓஆர்எஸ்க்குன்னு தனியாக பேக்கெட் கிடைக்கும். அந்த பேக்கெட்டை வாங்கி 1 லிட்டர் தண்ணியில் கலந்து கொடுக்கணும். அப்படி இல்லையா அதை வாங்காமல் நார்மலாக உப்பு சர்க்கரை போட்டு நம்ம வீட்டிலேயே அந்த ஓஆர்எஸ் கரைசல் பண்ணி கொடுக்கலாம். அதுவுமே இல்லையா, மோர், தயிர் வாங்கி தண்ணியில் கலந்து நல்லா மோராக்கி அந்த மோரை பழக்குங்க. இளநீர் கொடுங்க, நொங்கெல்லாம் கொடுங்க. நொங்கெல்லாம் நம்ம இந்த குழந்தைங்களுக்கு, இந்த காலத்து குழந்தைங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது. நொங்குனா என்னன்னு தெரியல. இந்த மந்த் எல்லாருக்கும் கிடைக்குது, இங்கே கிடைக்கும். ஸோ அதனால் நொங்கு வாங்கி கொடுங்க. ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயங்களை வந்து ஜாஸ்தி பண்ணி ஹைட்ரேஷன் இம்ப்ரூவ் பண்ணுறது நல்லது. அதர்வைஸ் நம்ம அந்த கூல்ட்ரிங்க்ஸ் மாதிரி வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா ஹைட்ரேஷன் கம்மியாகவும், வயிற்றுக்கும் கெடுதல்,
அதனால கிட்னி ஸ்டோன்ஸோ இல்லை கிட்னி ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸோ வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த பழக்கத்தை உண்டு பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஒரு ஸ்வீட் அடிக்ஷன் ஆகி எங்கே போனாலும் அதை வாங்கி கொடு அதை வாங்கி கொடுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் சிம்பிளாக ஒரு இளநீர் வாங்கி கொடுத்துருங்க, எல்லா இடத்துலையும் இளநீர் கிடைக்கும், இளநீர் வாங்கி கொடுத்து தப்பே கிடையாது. அதனால் ஹைட்ரேஷனை மெயின்டைன் பண்ணுறது வந்து இந்த மாதிரி நல்ல விஷயங்களை வச்சு மெயின்டைன் பண்ணால் ரொம்ப நல்லது. சார் அடுத்து வந்து நீங்கள் வந்து 11 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் வெளியே விளையாட வேண்டாம், வீட்டிலேயே வச்சுக்கிறது நல்லது அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க இல்லையா? இப்போ மக்களுக்கு இருக்கக்கூடிய அடுத்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருந்தாங்கன்னா இந்த நேரமும் மொபைல் இல்லை டிவியில் யூடியூப் பார்க்குறது, இந்த மாதிரி மொபைல் அடிக்ஷன் ஆல்மோஸ்ட் குழந்தைங்க ஆயிடுறாங்க இல்லையா? அதை தவிர்க்கிறதுக்கு என்ன செய்யலாம் டாக்டர்? ஸ்கூல் லீவ் விட்டாலே ஃபஸ்ட்டு வர பிரச்சனை வந்து இவனை வீட்டில் வச்சு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கிறாங்க. இந்த மாதிரி 1.5 மாதம் லீவ் விட்றாங்களே, இவனை வச்சுட்டு ஒரு நாளே வைக்க முடியாது, எப்படி 1.5 மாதம் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு நிறைய பேர் அதை பற்றி யோசிக்கிறாங்க. நார்மல் டைம்ஸுமே இந்த ஸ்கூல் லீவ் போது என்ன பண்ணுறது அப்படின்னு தான் யோசிக்கிறாங்க. தவிர்த்து குழந்தைங்களை வந்து அது இல்லாமல் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றத முதல்ல நிறைய கற்றுக் கொடுக்கணும். ஏன்னா வீட்டில் இருந்தாலே டிவி பார்க்குறது மொபைல் பார்க்குறது தான் வந்து அடுத்த வேலைன்ற மாதிரி ஆயிடுச்சு இப்போ ஆக்சுவலி. அதனால் நிறைய பிரச்சனைகள் வருது. இப்போ நிறைய குழந்தைகள் வந்து ஸ்பீச் டிலே வருது, ஆர்டிசம் வருது, அவ்வளோ குழந்தைகள் பார்க்குறோம் இப்போ. இன்ஃபேக்ட் அதுவும் கோவிடுக்கு அப்புறம் அவ்வளோ குழந்தைகள் வந்து ஆர்டிஸ்டிக்கோடையோ இல்லை வந்து ஆர்டிஸ்டிக் ப்ராப்ளத்தோடையோ இல்லை வந்து ஸ்பீச் டிலே ப்ராப்ளத்தோடய பார்க்குறோம். ரொம்ப நாள் வீட்லேயே இருந்து மொபைலில் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அதை வந்து நம்ம பண்ணுறது தப்புன்னே தெரியாமல் அந்த பிரச்சனைக்குள்ளே இறங்கி ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் 4 மணி நேரம் 5 மணி நேரம்லாம் குழந்தைகள் வந்து சிம்பிளாக மொபைல் டிவி பார்க்குறது நார்மலைஸ் ஆகிடுச்சு இப்போ. அதை வந்து எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நான் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கேன், நான் மீட்டிங் அட்டன் பண்ணால் அவங்களுக்கு எதாவது கொடுத்தா தான் அமைதியாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம வந்து நார்மலைஸ் பண்ணிடுறோம், அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அதனால் அவனுக்கு வர பாதிப்புகள் வந்து தெரிய மாட்டேங்குது பெட்ரோல் பேசிக்கலி. ஓகே, அது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய பிரச்சனை அவனுடைய ஃப்யூச்சருக்குமே. மொபைல் டிவி இல்லாமல் நம்ம காலங்களில் எப்படி வளர்ந்தோம், என்ன பண்ணுவோம்? சின்ன சின்ன போர்டு கேம்ஸ், ஒரு கேரம் போர்டு வாங்கி கொடுக்குறது, ஒரு செஸ் வாங்கி கொடுக்குறது, உங்கள் 2 பேருக்கும் டைம் முதல்ல கிடைக்கும். அந்த குழந்தையோட டைம் ஸ்பெண்ட் உங்களுக்கு எப்போ கிடைக்கும்? முதல்ல இந்த 11 to 3 4 மணி நேரமே என்ன பண்ண முடியலன்னு தெரியல அப்படின்னா, நீங்கள் வீட்டில் எல்லா வேலையும் அதுக்கு தகுந்த மாதிரி மேனேஜ் பண்ணிக்கிட்டு அந்த 11 to 3 வந்து அவங்க கூட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். உங்கள் குழந்தை இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் அது இல்லையா, நீங்கள் 2 பேரும் உட்காந்து ஒரு போர்ட் கேம் விளையாடலாம். அந்த ஒரு மே மாதம் 1 மாதத்தில் நீங்கள் வந்து குழந்தையோட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அப்படி இல்லையா, டைம் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டேன், ஆனால் குழந்தை மட்டும் மொபைல் யூஸ் பண்ணாமல் ஏதாவது நல்லது பண்ணணும் அப்படின்றது நல்லது இல்லை. சரி, எனக்கு வேலை இருக்குது அப்படின்ற பட்சத்தில் என்ன சொல்லலாம் அப்படின்னா, சரிப்பா நீ ஒரு 2 மணி நேரம் இந்த மாதிரி விளையாட்டுகள் விளையாடு, தனியாக வரைகிறதுக்கோ ஏதோ ஒன்று கற்றுக் கொடுக்கலாம். நீங்கள் ஓகே ஓகே ஏதோ ஒன்று கற்றுக் கொடுத்துட்டு ஒரு நாளைக்கு டிவி டைம்ன்றது இவ்வளோ, ஒரு அரை மணி நேரம் டிவி டைம்ன்றது அக்செப்டட். அதில் எப்போ நீ வேணுமோ அதை யூஸ் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் அது கிடையாது. டிவி இல்லாமல் என்ன பண்ணுவேன், அதை பண்ணு. வீட்டில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நாமெல்லாம் சின்ன வயசுல சும்மா சோப்பை கரைச்சிட்டு பபுள் விட்டுட்டு என்னென்னோ பண்ணிட்டுருக்கோம் இல்லையா? ஸோ அது எல்லாத்தையுமே பண்ணலாம். எதுவுமே பண்ணலையா, சும்மா உட்காந்துருக்கியா, உட்காந்தாலும் பரவாயில்ல. ஆனால் அந்த டைமில் மொபைல் பார்க்குறதுனால பிரச்சனைகள் ஜாஸ்தியாக தான் ஆகும். ஓகே, ஸோ இந்த சும்மா இருக்கிறதே இப்போ இருக்க குழந்தைங்களுக்கு தெரியல. ஆக்சுவலி சும்மா இருக்கிறதுனா ஏதாவது ஒன்று பண்ணணும், ஏதாவது ஒரு எங்கேஜாக இருக்கணும். எங்கேஜானா எதிர் இங்கே இருக்கணும், இல்லாட்டி அங்கே இருக்கணும், இல்லை டேப் இருக்கணும், இல்லை லேப்டாப் இருக்கணும், ஏதோ ஒன்று இருக்கணும். ஸோ இதை தவிர மற்ற விஷயங்கள் அவங்களுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுக்கணும். நிறைய விஷயங்கள் இருக்குது. நமக்கு பழைய காலத்தில் போர்டு கேம்ஸ் இல்லாமல் இந்த பல்லாங்குழியோ இல்லை இந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அந்த மாதிரி இப்போ அதை மாடர்னைஸ் பண்ணி நிறைய இப்போ எக்யூப்மெண்ட் வந்துருச்சு ஆக்சுவலி. ஓகே, அந்த மாதிரி விஷயங்கள் கற்றுக் கொடுங்க, அது போதும். அது இருந்தாலுமே குழந்தைகள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் இப்போ நிறைய கதை சொல்லுங்கள், இல்லை வீட்டில் தாத்தா பாட்டி இருப்பாங்க, அவங்ககிட்ட சொல்லி ஒரு 2 மணி நேரம் இவனை பார்த்துக்கோங்க, இவங்ககிட்ட பேசுங்க, இவனுக்கு ஏதாவது கதை சொல்லுங்கள், உங்கள் பழைய காலத்து கதையை சொல்லுங்கள், நான் எப்படி வளர்ந்தேன், நீங்கள் எப்படி வளர்ந்த பற்றி சொல்லிக் கொடுங்க. குழந்தைங்களுக்கு எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். அன்லஸ் நீங்கள் அவங்களை என்கேஜ் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. நீங்கள் தனியாக விட்டுட்டு நீ மட்டும் எதாவது பண்ணா அப்படின்னு சொன்னீங்கன்னா அவனுக்கு வேறு வழி இல்லாமல் எங்கேயாவது ஒரு மூலையில் மொபைலோட உட்காந்துருவான். சார் இதை தவிர நீங்கள் மக்களுக்கு வேறு ஏதாவது சொல்லணுமா? மக்களுக்கு சொல்கிறதுன்னு நமக்கு அறிவுரைன்னு இல்லை. என்னென்னா இப்போது வெப்ப அலை அதிகமாகிடுச்சுன்னு நமக்கே தெரியும். போன வருஷத்தோட இந்த வருஷம் ஜாஸ்தியாக இருக்குது. நமக்கு நல்ல மழையெல்லாம் பெஞ்சுது, மழையெல்லாம் பெய்யறதுல ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அப்போது நிறைய மழையே பெஞ்சு வெள்ளம் வந்தது எல்லாமே இருந்தது. ஆனாலுமே வந்து இவ்வளோ ஒரு வெப்ப அலை ஏன் வீசுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து குளோபல் வார்மிங்கோட ஒரு இதுவாக இருக்கலாம், ஒரு பார்ட்டாக இருக்கலாம். சரி, நம்ம ஊரெல்லாம் குளோபல் வார்மிங் பேசுகிறாங்க. அது நம்ம என்னைக்கு டைரெக்டாக நம்மளை வந்து தொழுதோ, என்னைக்கு நம்மளை வந்து பிரச்சனை பண்ணுதோ அன்றைக்கி தான் நம்ம அதை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கிறோம். இதை பற்றியான ஒரு அவேர்னஸ், ஒரு விழிப்புணர்வை வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கறது ரொம்ப நல்லது. நமக்கு அட்லீஸ்ட் இருக்குது கொஞ்சம் நாச்சும், அவங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அவங்க இன்னும் நல்லா பெட்டராக புரிஞ்சுப்பாங்க. நம்ம ஸ்கூல்லலாம் அதுக்கான இதெல்லாம் பண்ணுறாங்க, ப்ராஜெக்ட்லாம் பண்ணுறாங்க. குளோபல் வார்மிங் பற்றி சார்ட் பண்ணு, அது பண்ணு, இது பண்ணுன்னு சொல்கிறாங்க இல்லையா? அந்த விஷயத்த ப்ராக்டிக்கலாக நம்ம இப்போ காமிக்கலாம். இப்போ இவ்வளோ ஹீட் ஏன் இருக்குது தெரியுமா? நம்ம வந்து நிறைய மரம் நட்டோம்னா இந்த ஹீட்லாம் வராது. மரம் எப்படி நமக்கு இந்த ஹீட்டை கம்மி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதனால் நிறைய மரம் நடுறது ரொம்ப நல்லது. ஸோ மரம் நடுறது இல்லாமல் நம்ம வேறு என்னென்னலாம் பண்ணலாம் குளோபல் வார்மிங் கம்மி பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி அவேர்னஸ்லாம் வந்து குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம்.
இளம் வயதிலேயே நம்ம சொல்லும் பொழுது அவங்களுக்கு ரொம்ப ஆழமாக அவங்களுக்கு பசுமரத்தாணின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி கிளியராக பதிஞ்சு அட்லீஸ்ட் அடுத்த ஜென்ரேஷன் வந்து இன்னும் நல்லா இருப்பாங்க. நமக்கு இந்த வருஷத்தோட அடுத்த வருஷம் வெப்பாளி ஜாஸ்தியாக தான் இருக்கும். அதுக்கு நம்ம இப்போலேருந்தே மரம் நடுறது, அவன் கையால் ஒரு 10 மரம் நட்டீங்க அப்படின்னா அவனுக்கு ஒரு நல்ல ஒரு பழக்கமாக இருக்கும். அந்த செடி எப்படி வளருது, அந்த மரம் எப்படி வளருது, அது ஒரு சந்தோஷம் கொடுக்கும். அடுத்தடுத்த காலங்களில் அவங்க நிறைய மரம் நடுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம் பண்ணும்போது நமக்கு அடுத்த ஜென்ரேஷனும் அடுத்த வர உலகமும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் தான், பட் ஸ்டில் இதெல்லாம் நம்ம வந்து பழக்கலாம் குழந்தைங்களுக்கு. தேங்க்யூ ஸோ மச் சார். நாங்கள் வந்து குழந்தைகளை கோடை காலத்தில் எப்படி பார்த்துக்கணும் அப்படிங்கிற தொடர்பாக நிறைய கேள்விகள் கேட்டோம். எங்களுக்கு நிறைய தகவல்கள் நீங்கள் வந்து சொல்லியிருக்கிறீங்க. இதெல்லாம் ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இன்னும் நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாங்க. டாக்டர்ஸ் இன்டர்வியூ சேனலுக்கும் அதனுடைய வாசகர்களுக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். இது வரைக்கும் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்த நம்ம சேனல் வியூஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வீடியோ லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்கள், கேள்விகள் எதுவாக இருந்தாலும் எங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ வந்து நிறைய பேர் போய் சேரணும். இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து கோடை காலத்துடைய மிடில் இருந்துகிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்ச நாள் வந்து மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க குழந்தைகள் வச்சுட்டு. இந்த வீடியோ எவ்வளோ சீக்கிரமாக உங்களுக்கு தேவையானவங்களுக்கு, உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு, குழந்தைகள் வைத்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோ எவ்வளோ சீக்கிரமாக போய் சேருதோ அந்தளவுக்கு அவங்களுக்கு உபயோகமாக இருக்க போகுது. அதனால் இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வில்சன். நன்றி, வணக்கம்.